ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தடு, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப நைஸா இது மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா வந்து கீறி விட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான். அதனால எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இது வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு கேரட்ல வந்து பாதி கேரட்டை வந்து இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா முட்டைக்கோஸ் எடுத்து இது மாதிரி ரொம்ப நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் வடிக்கிறப்ப ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம்னா இதுல வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்ப நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை பிடிக்குமோ அந்த அளவுல ஊத்திக்கோங்க. நான் 2 முட்டை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது மேல கொஞ்சமா மிளகுத்தூளும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை வந்து கேரட் முட்டைக்கோஸ் மேல எல்லாம் படாத மாதிரி தனியா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க தனியா ஒரு பேன்ல செஞ்சுட்டு இதுல மாத்துறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இதுலயே செஞ்சுட்டு கொஞ்சம் ஓரமா தள்ளி விட்டுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து நமக்கு முட்டை தனியா கேரட்டு கேபேஜ் எல்லாம் தனித்தனியா கிடைக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒன்னா பைண்ட் ஆகி முட்டையோட கலந்து கிடைக்கும். எல்லாமே நல்லா உதிரி உதிரியா ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கலந்துக்கலாம். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்றப்ப வந்து முட்டையோட வந்து கேரட் ஆனியன் கேபேஜ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகாம உதிரி உதிரியா கிடைச்சிருக்கு பாருங்க. அதனாலதான் இது மாதிரி செய்ய சொன்னேன். இப்போ ஒரு பவுல் அளவுக்கு சில்லி சிக்கன் செஞ்சு வச்சிருக்கேன், அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமா இருந்தா நல்லா இருக்கும், அதனாலதான் பேன் வந்து மாற்றி வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுல் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்க மாதிரி பார்த்து வடிச்சுக்கோங்க. குழஞ்சிருச்சுன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்காது. அதனால நல்லா உதிரியா இருக்க மாதிரி வடிச்சுக்கலாம். இது மேல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு வந்து செக் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டை சிக்கன் கேரட் எல்லாமே சாப்பாடுல வந்து எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்து விடுறப்ப பார்த்து மெதுவா கலந்து விடுங்க. வேகமா வந்து கலந்து விட்டோம்னா சாப்பாடு வந்து உடஞ்சிரும், நல்லா உதிரி உதிரியா கிடைக்காம குழஞ்சு போன மாதிரி ஆயிடும். அதனால பார்த்து மெதுவா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப மேல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து தூவிக்கலாம். கொஞ்சமா முந்திரி வந்து நெய்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸோட திரும்பவும் சந்திக்கலாம். பாய்.